பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுயதிரு தொண்ட தொகைமுன் படைத்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல விரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எழுதரு மறைகள் தேராய் இறைவனை எல்லில் கங்குல் பொழிதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமை தேரத் துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுதடி அடைந்தன்பரடியவர்க்கு அடிமை செய்வாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவிட துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமுடன் நமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடித்தாமர்களை மனமொழி வைகளை வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நிலைநினைந்து எம்பெருமான் மணிவாசக பெருமானுடைய திருவடித்தாமர்களை மனமொழி வைகளை வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகருடைய திருவடித்தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடித்தாமர்களை மனம் மொழி மைகளை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று ஆனி மாதம் மக நட்சத்திரம். எம்பெருமான் வாதவூரடிகளுடைய திருநட்சத்திரம் என்று எம்பெருமான் வாதவூரடிகள் அறிவில் சிவமே ஆக திகழ்ந்தவர் என்று சொல்லி பெரியவர்கள் போற்றுவார்கள். அப்படிப்பட்ட மணிவாசக பெருமான் அவர் அவதரித்தது பாண்டி நாட்டிலே திருவாதவூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதியிலே ஒரு அந்தனர் குலத்திலே அவதரித்து அவர் அரிமர்த்தன பாண்டியனிடத்திலே அமைச்சராக பதவியேற்று அவருடைய அறிவாற்றலை வியந்து தென்னவன் பிரம்மராயன் என்று சொல்லி அவருக்கு சிறப்பு பட்டமும் நல்கி நல்ல ஒரு அமைச்சராக பதவியேற்று கொண்டிருக்கிற பொழுது இறைவனுடைய திருவடியிலே மணிவாசக பெருமான் பற்று கொண்டு அரசு பணியிலே உவர்ப்பு ஏற்பட்டு அதற்கு பிறகு அவர் நல்ல ஒரு குருநாதரை தேடி அவர் அப்படி அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாட்டிலே குதிரைகள் எல்லாம் குறைய அரசர் குதிரை வாங்குவதற்காக பொருளை கொடுத்து மணிவாசகரிடத்திலே பொருளை கொடுத்து குதிரை வாங்க அனுப்புகின்றார். அப்படி கடற்கரையை நோக்கி செல்லுகின்ற பொழுது திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய நம்முடைய அந்த பதி வருகிறது. அந்த திருப்பெருந்துறையை வாதவூரடிகள் அடைகின்ற பொழுது அங்கு குருந்த மரத்தடியிலே ஒரு குருநாதர் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். இவரும் அங்கு செல்லுகின்ற பொழுது அப்படியே இறைவனே அங்கு ஒரு குருமூர்த்தமாக அடியார்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அரகர முழக்கமானது இவருடைய திருச்செவியிலே வந்து பாய அப்படியே இவர் அருகிலே செல்லுகின்றார். அங்கு செல்லுகின்ற பொழுது ஒரு காந்தத்தை கண்ட ஒரு இரும்பு போல் அவரால் ஈர்க்கப்பட்டு மணிவாசக பெருமான் அவரும் இவரை அழைத்து அருகிலே அமரச் செய்து இவர் அவருடைய திருவடியை வணங்குகின்றார். அப்படி வணங்குகின்ற பொழுது பெருமானுடைய அந்த கருணை நோக்கம், குருநாதருடைய கருணை நோக்கம் இவர் மீது படுகின்றது. அது மட்டுமல்ல, தன்னுடைய கரத்தாலே அவருக்கு தீண்டி திருநீர் கொடுத்து திருவடி தீக்கையும் கொடுத்து சிவஞான உபதேசம் செய்கின்றார் வாதவூரடிகளுக்கு. இறைவனே அங்கு அப்படி உபதேசம் செய்தவுடனேயே நாம் வாதவூரடிகள் எல்லாம் அப்பொழுதே பெருமானுக்காக ஒப்படைத்து விடுகிறார். அன்றே எந்தன் ஆவையும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே இணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையோர் எமக்குண்டோ என் தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று சொல்லி அப்படியே அத்தனையும் அவர் இறைவனுடைய திருவடியிலே ஒப்படைத்து விடுகின்றார். பெருமான் அவருக்கு திருவடி சூட்டப்பட்டார் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. இணையார் திருவடியின் தலைமேல் குட்டலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துணைந்தேன் என்று சொல்லி பாடுகிறார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன் என்று சொல்லி இறைவன் அந்த மந்திர உபதேசம் செய்ததையும் தன்னுடைய திருவாசகத்தில் அகச்சான்றாக குறிப்பிடுகின்றார். இப்படியெல்லாம் நடக்கின்ற பொழுது அவர் பெருமானிடத்தில் அன்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அடியாரிடத்தில் கலந்து அப்படியே அடியார்களோடு அந்த இன்புற்று இருக்கிறார். இறைவனுடைய குருநாதருடைய அந்த ஒரு அருள் நோக்கம் அப்படியே அவர் அங்கு இன்புற்று இருக்கின்ற பொழுது பெருமான் அங்கிருந்த அடியார்கள் எல்லோரையும் அழைத்து எல்லோரும் வருகிறார்கள். பெருமான் சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த பொய்கை ஒன்று அங்கு திருப்பெருந்துறையில் ஒரு பொய்கை இருக்கிறது. அதற்கு பிறகு அக்னி தீர்த்தம்
நிறுத்தமாம் பொய்கை, மொய்யார் தடம் பொய்கை என்று சொல்லுவார்கள். இந்த குலத்திலே ஒரு அக்னி பிளம்பானது தோன்றும். அந்த ஜோதியிலே வந்து புகுந்து எல்லோரும் என்னுடைய கையிலை சென்று வாருங்கள் என்று சொல்லி அவர் ஒரு கட்டளை இடுகின்றார். அதே போல் அந்த குறித்த காலத்திலே சோதி தோன்றுகிறது. எல்லோரும் அதிலே புகுந்து பெருமான் திருவடி அடைவதற்காக வருகின்றார்கள். அப்பொழுது வாதவூரடிகளும் வருகிறார். அவரை நீ மட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் அந்த அக்னியிலே அந்த சோதியிலே உள் புகுந்து விடுகிறார்கள். நம்முடைய வாதவூரடிகள் மட்டும் இறைவனுடைய கட்டளைப்படி இறைவன் நீ தில்லையம்பதி வர வேண்டும் என்று சொல்லி, அதற்கு முன்பாக உத்தரகோசமங்கை வர வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு சென்று பெருமான் சென்று விடுகிறார். அதற்கு பிறகு மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது, திருவடி தீக்கு எல்லாம் கொடுத்து ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது அவர் வந்த வேலையை மறந்து விடுகிறார். கொண்டு வந்த பணத்தை கோயிலாக கட்டி முடித்து விடுகிறார். இறைவனுக்கு செய்தி செல்லுகிறது. இறைவன் அவரை தன்னுடைய அமைச்சர்கள் மூலமாக அமைச்சர்களை அனுப்பி அவரை தண்டனை கொடுப்பதற்காக அழைக்கின்ற பொழுது அவர் அங்கு சென்று நம்முடைய வாதவூரடிகளை அங்கு மணலிலே அவர்கள் நிற்க வைத்து தண்டிக்கின்ற பொழுதுதான் வைகை வெள்ளப்பெருக்கெடு. அப்பொழுது அதற்கு முன்பாக குதிரை வந்துவிடும் என்று சொல்லுகிறார். குதிரை வந்துவிடும் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது அந்த குறித்த நாளிலே நரிகளையெல்லாம் குதிரையாக ஆக்கி கொண்டு பெருமான் அந்த மதுரை வீதியிலே செல்லுகிறார். அப்படி மதுரை வீதியிலே செல்லுகின்ற பொழுது அந்த குதிரையாக சென்ற அந்த நரிகளெல்லாம் மீண்டும் நரியாக ஆகி அங்கிருந்த குதிரைகளையும் கடித்து விடுகிறது. அப்பொழுது மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். அப்படி தண்டனை கொடுக்கின்ற பொழுது அவரை சுடுமணலை கட்டி வைத்திருக்கின்ற பொழுது அங்குதான் வைகை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அந்த நரிகளை எல்லாம் பரியாக ஆக்கியதை நம்முடைய வாதவூரடிகள் சொல்லுகின்ற பொழுது, நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியேனே என்று சொல்லி இறைவன் வாதவூரடிகளுக்காக அந்த நரிகளையெல்லாம் பரியாக மாற்றி அவரே குதிரை சேவனாக செல்லுகிறார். அந்த குதிரை சேவனாக செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாதவூரடிகள் அந்த காட்சியை நமக்கு நம்முடைய அன்னை பத்திலே சொல்லுகின்ற பொழுது, வேதமொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் என்று சொல்லி அந்த பதிகத்திலே எப்படி பெருமான் வந்தார் என்று சொல்லுகிறார். வெள்ளை கழிங்கத்தர் வெந்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்வரி மேல் கொண்டு என் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும் என்று சொல்லி இறைவனுடைய கோலத்தை, அப்படி குப்பாயம் என்று சொன்னால் அப்படி கணுக்கால் வரைக்கும் தொங்கக்கூடிய ஒரு அங்கி அணிந்திருந்தார் இறைவன் என்று சொல்லுகிறார். ஒரு பைரவ திருக்கோல உடையோடு வந்திருந்தார் என்று சொல்லி, அப்படி நரசிங்க தோலால் ஆகிய சட்டை என்று எல்லாம் இப்படி அந்த வெள்ளை கலிங்கத்தர் வெந்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்வரி மேல் கொண்டு என் உள்ளங்கவர்வரால் அன்னே என்னும் என்று சொல்லி இறைவனே மணிவாசக பெருமானுக்காக குதிரை சேவனாக வருகிறார். அப்படியெல்லாம் அவர் அங்கு வருகின்ற பொழுது பிறகு மணிவாசக பெருமான் அந்த கொண்டு வந்த அனுப்பிய குதிரையெல்லாம் நரியாக மாறிவிடுகிறது. அதற்கு பிறகு நம்முடைய பாண்டிய மன்னன் மணிவாசக பெருமானை தண்டிக்கின்ற பொழுதுதான் அப்பொழுது வைகை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகின்றது. வீட்டுக்கு ஒருவர் அதை அடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மணிவாசக பெருமானுக்காக இறைவனே வந்திப்பாட்டி இடத்திலே வந்திப்பாட்டிக்கு ஆண் வாரிசு இல்லை என்றதனாலே அந்த அம்மா செய்த ஒரு பெரும் புண்ணியம். இறைவனே அங்கு வேலையாளாக உதிர்ந்த பிட்டுக்களை கூடியாக கொண்டு நம்முடைய வகை அடைத்ததாக நமக்கு வாதவூரடிகள் திருப்பூவள்ளி என்று சொல்லக்கூடிய பதிகத்திலே பாடுகிறார். தின்போர் விடையான் சிவபுரத்தார் போர் ஏறு மண்பால் மதுரையில் பிட்டமது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ என்று சொல்லி அப்படியே பாண்டியன் முதுகிலை தண்டினாலே அடித்தது அவர் வேலை செய்வது போல அப்படி அங்கு விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது பாண்டியன் பிரம்பாலை அடித்தார் என்று சொல்லி நமக்கு அம்மானை என்று சொல்லக்கூடிய பகுதியிலும்
நம்முடைய வாதபுரடியில் பாடியிருக்கிறார். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் என்று சொல்லி இறைவனே அங்கு வந்து வேலையாளாக வந்து மண் சுமந்து, அதே மாதிரி பாண்டியனிடத்திலே அந்த தண்டினாலே அடிபட்டு மண் சுமந்ததற்கு கூலியாக உதிர்ந்த பிட்டுக்களை ஏற்றுக்கொண்ட ஒரு பெருமையுடையவன் மதுரை நம்முடைய சொக்கநாத பெருமான் என்று சொல்லி நம்முடைய அம்மானையிலே நமக்கு பாடியிருக்கிறார். அப்படி பெருமான் வாதவூரடிகள் சிறைப்பட்டு இருக்கின்ற பொழுது அவருக்கு சிலம்பொலி கொடுத்திருக்கிறார் பெருமான். கீர்த்தித்திராகவரில் பாடுறார். அதே வாதவூரனில் வந்தினிதாரளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் என்று சொல்லுகிறார். அதாவது அப்படி சிறையில் இருக்கின்ற பொழுது பெருமான், அதாவது கூத்த பெருமானுடைய சிலம்பொலி 2 பெருமக்களுக்கு, ஒன்று நம்முடைய சேரமான் பெருமான் நாயனாருக்கு கிடைக்கிறது, அதே போல வாதவூரடிகளுக்கு அந்த சிலம்பொலி கிடைக்கிறது. வாதவூரடிகள் சிறைப்பட்டு இருக்கின்ற பொழுது கிடைத்ததாக சொல்லுவார்கள். திருப்பூவள்ளியிலையும் அந்த செய்தியை சொல்லுகிறார். சீரா திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதாய் அடியே நகமகில தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ என்று சொல்லி அந்த தின் சிலம்பு சிலம்பொலிக்கே என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி வாதவூரடிகள் நரியை எல்லாம் பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து என்று சொல்லி இறைவன் அவருக்கு செய்ததை சொல்லி வியந்து போற்றுகின்றார். பெருமான் நம்முடைய மணிவாசக பெருமானுக்காக மண் சுமந்து பாண்டியனிடத்திலே பிறம்படிப்பட்டது அவர் பெருமான் மீது வைத்திருந்த ஒரு அன்பே என்று சொல்லி, அப்படிப்பட்ட மணிவாசக பெருமான் பிறகு முழுவதுமாக அந்த பதவியெல்லாம் துறந்து விட்டு இறைவனுடைய திருவடிகளையே போற்றி வணங்கி அவர் முழுவதுமாக இறைவனுடைய திருவுருள் வியாபகத்தில் நின்று பணி செய்கின்றார் என்று சொல்லி, அதற்கு பிறகுதான் அவர் வந்து இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டதற்கு பிறகு அவர் திரு உத்தரகோசம் அங்கே செல்லுகிறார். அங்கு பெருமான் அவருக்கு காட்சி கொடுக்க போகிறார் என்று விடுகிறார். அதற்கு பிறகு அடிகள் கொஞ்சம் மனம் வருந்துகிறார். அப்படி மனம் வருந்தி எல்லோரும் சென்று விட்டார்கள், பெருமான் நம்மளை மட்டும் இப்படி விட்டுட்டு போயிட்டாரே என்று சொல்லி கொஞ்சம் மனசு வருந்துகிறார். மனம் வருந்தி அவர் வந்து இந்த உலக வாழ்க்கை அவருக்கு ஓர்பேர் பெறுகிறது. ஏன்னா கூட இருந்த அடியார் பெருமக்களும் போய்விட்டார்கள். ஆட்கொண்ட குருநாதராக ஆட்கொண்ட சிவபெருமானும் இப்பொழுது அவர் மறைந்து விட்டார். இவர் மட்டும் தனியாக இருக்கிறார். அப்போதான் அந்த புலம்பல் வருகிறது மணிவாசக பெருமானுக்கு. வாலாப்பத்திலே அதை பற்றி சொல்லுகிறார். பழுதில் தொல்புகளால் பங்கனி எல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செலுமதி அணிந்தாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணை என நினைவனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்களேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாய் என்று சொல்லி, இந்த உலகத்திலே கடல் சூழ்ந்த உலகத்தில் வாழ விருப்பமில்லை பெருமானை, என்னை வருகை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையை அப்பொழுதே அவருக்கு ஒரு உவர்ப்பு தோன்றுகிறது. அப்படி பெருமான் திருவடி அடைவதிலேயே அவருடைய மனம் முழுக்க இருக்கின்ற பொழுது அப்படியே அவர் அதான் பல இடங்களில் சொல்றார். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கரியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினைகடைந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் என்னும் கொள்ளை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய் என்று சொல்லி பெருமான் தில்லைக்கு வர அழைப்பு கொடுத்ததை இன்னும் சொல்லுகிறார். அவர் நாயினேனையின் நலமொழி தில்லையுள் கோலமார்தரு பொதுவினில் வருகை என என்று சொல்லி கீர்த்தித்திராகவல்லையும் போற்றுகின்றார். அப்படி பெருமான் தில்லையம்பதி வர சொல்லி விடுகிறார். இப்பொழுது மணிவாசக பெருமான் தனிமையாக இருக்கிறார். அப்படி தனிமையாக இருக்கின்ற மணிவாசக பெருமான் பாடியது தான் நமக்கு திருவாசகம். இந்த திருவாசகம் அவருடைய எப்படி எந்த சூழலில் நமக்கு பாடினார் என்று சொன்னால், ஆட்கொண்ட பெருமான் விட்டு சென்று விட்டார், கூட இருந்த அடியார் பெருமக்களும் பிரிந்து விட்டார்கள். பிரிவு துயர் தாங்காது நமக்கு பாடியது தான் திருவாசகம். ஒரு திருவாசகத்தை பற்றி பெரியோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற பொழுது இது நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் நால்வர் நால்மணி மாலையில் சொல்வார். விலங்களை பகிர்ந்த மெய்யுடை முக்கட் காரண உரையனும் ஆரண மொழியோ ஆதிசீர் பரவும் வாதவூர் அண்ணல்
திருவாய் முனைந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்தது என்குவீராகில் என்று சொல்லி இறைவன் அருளியது வேதங்கள், மணிவாசக பெருமான் அருளியது திருவாசகம். இதில் எது சிறந்தது என்று சொன்னால் வேதங்களை கேட்டு மெய்யுருகி கண்ணில் நீர் பெருகி நிற்பவர் ஒருவரையும் நான் பார்க்கவில்லை. திருவாசகத்தை ஒரு கால் படித்தாலே கருங்கல் மனமும் கசிந்துக கண்கள் என்று சொல்லி நம்முடைய சிவபிரகாசாமிகள் போற்றுகின்றார். அது மட்டுமல்ல, திருவாசகத்தை ஒரு முறை படித்தாலே திருவாசகத்துக்கு மாணவராகி விடுவார்கள் என்று சொல்லி நமக்கு நம்முடைய நால்வர் நால்மணி மாலை ஆசிரியர் போற்றுகின்றார். திருவாசகம் அவ்வளவு சிறந்த ஒரு பணுவல், ஞான பணுவல் என்று சொல்லி போற்றுகின்றார்கள். திருவாசகத்தை பற்றி நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள், வையாபுரியார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட சொல்றார், இதய தாமரையில் இறையொளி விளங்குகின்ற போது சுரக்கின்ற ஒரு இன்பத்தேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு அடியார் பெருமக்களுடைய, பக்குவமுடைய அடியார் பெருமக்களுடைய இதய தாமரையில் இறை ஒளி விளங்குகின்ற பொழுது சுரக்கின்ற ஒரு இன்பத்தேன். அருட்கவிதைகள் அடியார்களுக்கு எப்பொழுதும் சுரப்பதில்லை, அது எல்லா நேரத்திலையும் வராது. காரைக்கால் அம்மையார் தன்னுடைய கணவனை விட்டு பிரிகின்ற பொழுது, கணவனை விட்டு செல்லுகின்ற பொழுது அந்த ஞான உடல் அவருக்கு கிடைக்கிறது. அந்த எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய அந்த பேயூர் என்று சொல்லக்கூடிய ஞான உடல் கிடைக்கின்றது. அப்பொழுதுதான் அம்மா நமக்கு அற்புத திருவந்தாதி 100 பாடல்களை பாடி அருளுகிறார். அந்த இடத்தை சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகொண்ட தன்னை அற்புத திருவந்தாதை அப்பொழுது அருளி செய்தார் என்று சொல்வார். அதாவது உற்பவித்து உள்ள ஊறி திளைத்த ஒரு ஒருமையுடைய ஒரு ஞானத்தினால் எழுந்த ஒரு ஞான பணுவல் நமக்கு அற்புத திருவந்தாதி என்று சொல்லுவார். அப்படி மணிவாசக பெருமான் அப்படியே அந்த திருவாசகத்தை நமக்கு அருளி இருக்கிறார். திரு என்று சொல்லுவது சிவம் என்று சொல்லுவார்கள். சிவம் என்று சொன்னால் அதாவது வீடு வேற்றை குறிக்கக்கூடியது. வாசகம் என்று சொல்லுவது குருமணியினுடைய உபதேசம், மறைவையின்ற வாசகம் ஆகிய திருவைந்தெழுத்து என்று சொல்லி, திருவாசகம் என்பது குருமணியினுடைய உபதேச வார்த்தையாய் முக்தி அருளுவதாகிய திருவைந்தெழுத்தும் அதன் பொருளாகிய சிவமும் என்று சொல்றார். திருவாசகம் ஆரம்பமே 5 எழுத்துல தான் ஆரம்பிக்கிறது. நமச்சிவாய வாழ்க என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி திருக்கோவையார் முடிகின்ற பொழுது உயிருக்கு ஊதியமே என்று சொல்லி நிறைவு செய்து காட்டுவார் நம்முடைய வாத ஊரடிகள். உயிருக்கு ஊதியமாக இருப்பது எது என்று சொன்னால் 5 எழுத்து நமச்சிவாய் என்று சொல்லுவது. அதனால் அந்த திருவைந்தெழுத்தும் அதன் பொருளுமாகிய சிவமும் என்று சொல்லி அந்த திருவாசகத்தை பற்றி பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். வாத ஊரடிகளும் தன்னுடைய பதிகத்தில் சொல்லுகின்ற பொழுது, சிந்தனை நின் தனக்காக்கி நாயின் என் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் மலர்க்கை ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று சொல்லி நம்முடைய வாதகுரடிகளும் திருவாசகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த மணிவார்த்தை என்று சொல்லி அந்த 5 எழுத்தை மணிவார்த்தை என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நமக்கு இந்த திருவாசகத்தில் மீண்டும் வையாபுரியார் நமக்கு இதை சொல்லுகின்ற பொழுது, அதாவது திரு என்பது முதலிலே அந்த எழுத்துக்களுக்கு அடைமொழியாகி, அதற்கு பிறகு ஒவ்வொரு சொல்லுக்கும் அடைமொழியாகி, ஒவ்வொரு வாக்கியத்துக்கு அடைமொழியாகி, அதே திரு என்று சொல்லுவது ஒவ்வொரு பாடலுக்கு அடைமொழியாகி, ஒவ்வொரு பதிகத்துக்கும் அடைமொழியாகி, நூலுக்கும் அடைமொழியாக என்று சொல்லி திரு என்று சொல்லுவது ஒவ்வொரு பொருளுக்கும், அதாவது எழுத்து முதலாக பாடல் ஈராக அது ஒரு அடைமொழியாக இருக்கக்கூடியது என்று சொல்லி, இப்போ திருவாசகம் என்று சொல்லுவது சிவமே என்று சொல்லுவார்கள். இப்படி அந்த திரு என்று சொல்லுவது இறைவனுடைய ஒரு திரு, அதாவது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திருவும் உணர்ப்பானே என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளுவார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்ற பொழுது, சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கோரையன் உள்ளம் குளிருமே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். மணிவாசக பெருமான் சொல்லுகின்ற பொழுது, நீ நண்பருள்ளாம் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன். திரு என்று சொன்னால் சிவம் என்று ஒரு பொருள் உண்டு. அப்படி சிவத்தை குறிக்கக்கூடிய ஒரு நூல் தான் நமக்கு திருவாசகமாக இருக்கக்கூடியது. இதில் நூலினுடைய அமைப்பை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது, இந்த நூலிலே 51 பதிகங்கள் அமைய பெற்றிருக்கிறது. அந்த 51 பதிகங்கள் எப்படி அமைய பெற்றிருக்கிறது என்று சொன்னால், முதலிலே அகவலாக தொகுத்திருக்கிறார்கள். பாடிய முறை வேறு, தொகுத்த முறை வேறு என்று சொல்வார்கள் பெரியவர்கள். முதலிலே அகவலாக இருக்கக்கூடியது சிவபுராணம், அதே மாதிரி கீர்த்தி திராகவல், அதே மாதிரி அண்டப்பகுதி, போற்றி திராகவல், இப்படி அகவலாக இருக்கக்கூடியதெல்லாம் முதலிலே தொகுத்து,
அதற்கு பிறகு 100 பாடல்களை கொண்ட திருச்சதகம், அதாவது 10 பதிகங்கள் 100 பாடல்களை கொண்ட ஒரு சதகமாக இருக்கக்கூடியதை தொகுத்து, அதற்கு பிறகு 50 பாடல்கள் இருக்கக்கூடிய நீத்தல் விண்ணப்பம், அதற்கு பிறகு 20 பாடல்கள் இருக்கக்கூடியது, அதற்கு பிறகு 10 பாடலாக இருக்கக்கூடியது. இப்படி தான் திருவாசகம் நூல் அமைப்பு என்று சொல்வார்கள். திருவாசகம் மொத்தம் 656 திருப்பாடல்கள் என்று சொல்வார்கள். திருவாசகம் ஒரு அருள் நூல், அனுபவ நூல். ஒவ்வொரு சொல்லும் பழுத்த மனத்தடியவரின் பண்பட்ட உள்ளத்தில் இருந்து அந்த சிவபோத முதிர்ச்சியால் வெளிப்பட்டது என்று சொல்வார். அதாவது பண்பட்ட ஒரு உள்ளத்திலே சிவபோத முதிர்ச்சி, சிவபோதம் என்று சொல்வது முடிந்த நிலை, ஞானத்தினுடைய முடிந்த நிலை. அப்படி அந்த சிவபோத முதிர்ச்சியால் வெளிப்பட்டது மணிவாசக பெருமானிடத்தில் இருந்து என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்திற்கு நம்முடைய பெரியவர்கள் உரை எழுதக்கூடாது என்று சொல்லுவார்கள். பெரிய புராணத்து அதாவது திருவாசகத்துக்கு ஏன் உரை எழுதல் கூடாது என்று சொன்னால் அது ஒரு மரபாக வைத்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே. அப்படி ஏன் அப்படின்னா அதற்கு சொல்லுகிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள், எந்த ஒரு நூலுக்கும் உரை காண்பதில் ஆசிரியருடைய நிலை, அவருடைய அனுபவம், அவருடைய அறிவு, அவருக்கு கிடைத்த ஒரு அகப்புற சான்றுகள் நமக்கும் கிடைச்சா மட்டும்தான் நம்ம உரை எழுத முடியும், இல்லை என்றால் எழுத முடியாது என்று சொல்லி, அதுவும் திருவாசகத்தை பற்றி சொல்லுகின்ற திருவாசகமோ அறிவில் சிவமேயான மணிவாசக பெருமான் அருளியது. அத்தகைய நிலை பெற்றவர்கள் யாரும் இல்லை. அதனால திருவாசகத்துக்கு உரை காண்பது என்பது ரொம்ப ஒரு அரிது என்று சொல்லுவார்கள். ஆனால் மணிவாசக பெருமானை என்ன சொல்லியிருக்கிறார்னா, சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்று சொல்லி ஆணை தருகின்றார். ஆதலின் அவரவர் தவத்திற்கும் அவரவர் அருள் அனுபவத்திற்கும் ஏற்ற ஒரு பொருளை திருவாசக உணர்த்தும். இதுதான் முடிந்த பொருள் என்று சொல்லிவிட முடியாது. அவரவர்கள் ஒரு ஞானத்திற்கு ஏற்ற அந்த பொருளை உணர்த்தும் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இந்த நூலுக்கு உரை எழுத சொல்லி ஒரு பெரியவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஐயாவுடைய தலைமை மாணாக்கர் தியாகராச செட்டியார் என்று சொல்லுவார்கள். திரிசிரபுரம் பட்டாபிராமன் ஐயா அவர்கள் உரை எழுத சொல்லுகின்ற பொழுது அதுக்கு தியாகராச செட்டியார் கூறினாராம், நானா உரை எழுதுவது? என் அறிவு எம்மாத்திரம் அந்த திருவாசகத்துக்கு உரை எழுத வேண்டும் என்று சொன்னால் வேதம், ஆகமம், உபநிடதம், புராணங்கள், சாத்திரம், இதிகாசம் அத்தனையும் படைத்திருக்க வேண்டும். நான் அந்த அளவுக்கு வல்லமை இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் மீண்டும் சொல்லுகிறார், அப்படி திருவாசகத்துக்கு உரை எழுத வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தினால் நான் இந்த காவிரியில் விழுந்து என்னுடைய உயிரை போக்கிக் கொள்வேன் என்று அவர் சொல்லியதாக நமக்கு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்துக்கு மிக அருமையான உரை நம்முடைய பெரியோர்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள் மிக அற்புதமான ஒரு உரை செய்திருக்கிறார். அதே மாதிரி அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த புலமையின் காரணமாக அவர்களும் நல்ல ஒரு சாத்திர நுட்பங்களோடு கூடிய ஒரு உரை செய்திருக்கிறார்கள். காசு பிள்ளை என்று அவரும் அந்த காசு பிள்ளை ஐயா அவர்களும் உரை செய்திருக்கிறார்கள். நம்முடைய சிவக்கணி ஐயாவுடைய மருமகனாக இருக்கக்கூடிய கண்ணாயிரம் ஐயா அவர்கள் கொங்கு நாட்டிலே கோவையை சேர்ந்த அந்த கண்ணாயிரம் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு 7 தொகுதிகள் கொண்ட ஒரு உரை எழுதியிருக்கிறார்கள். இப்படி இந்த திருவாசகத்திற்கு இந்த 4 உரைகள் மிக அருமையான உரைகளாக போற்றி மகிழக்கூடியது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தை நமக்கு நம்முடைய திருவாசகத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத அந்த காப்பு செயலிலே சொல்லுவாங்க. தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அள்ளலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியலைக்கும் வாதபுர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்று சொல்லுவார்கள். அதாவது திருவாசகத்தை பற்றி திருவாசகம் என்ன செய்யும் அப்படின்னா, தொல்லை இரும்பிறவி நம்முடைய வினை பிறவிகளை பல பிறப்புகள் மூலமாக வந்த வினைகளை அந்த பாசங்களை எல்லாம் நீக்கி நமக்கு முக்தி தர வல்லது என்று சொல்லுகிறார். தொல்லை இரும்பிறவி சூழும் தரை நீக்கி அள்ளலறுத்து ஆனந்தம் ஆக்கியது என்று அந்த நீங்காத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது திருவாசகம். அது திருவாசகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது தேன் போன்றது என்று சொல்லுகிறார். திருவாசகம் எப்படி தேன் என்று சொன்னால், தேன் என்று சொல்லுவது மருத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பொருள். தானும் கெடாது தன்னுள் உள்ள பொருளையும் கெடுக்காது தேன் என்று சொல்லுவார்கள். திருவாசகத்தை தேன் என்று இந்த பாடலில் சொல்லுகிறார். அதே போல திருவாசகம் பாடிய மணிவாசக பெருமானையே தேன் என்று சொல்லுகிறார் திருக்களிற்றுப்படி ஆசிரியர்.
திருக்களிற்றுப்படியார் என்று சொல்லக்கூடிய சாத்திர நூல்களிலே அவர் திருக்களிற்றுப்படியார் ஆசிரியர் மணிவாசக பெருமானையே தேன் என்று சொல்லுகிறார். அதாவது பாய் வரியோன் தந்த பரமானந்த பயனை தூயதிரு வாய்மலரால் சொல் செய்து மாயக் கருவாதையாம் அறியாவாறு செய்தான் கண்டாய் திருவாதவூராலும் தேன். அதாவது அந்த நூலையும் தேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த நூலை பாடியவரும் தேன், அந்த அனுபவமும் தேன் போன்ற இனிய அனுபவம், அனுபவிக்கக்கூடிய அடியார்களும் தேன். அப்ப எல்லாமே ஒரு தேன் என்று சொல்லக்கூடிய இன்பமயமாக இருக்கக்கூடியது திருவாசகம் என்று சொல்லி, அதாவது திருவாசகத்தை தேன் என்று சொன்ன அதே மாதிரி திருவாசக ஆசிரியரையும் தேன் என்று சொல்லி அந்த அனுபவமும் ஒரு தேன் போன்றது என்று சொல்லி நமக்கு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி திருக்களிற்றுப்படியார் ஆசிரியர் திருவாதவூர் அருளும் திருவாதவூரர் அருளும் தேன் என்று சொல்லி நமக்கு திருக்களிற்றுப்படியாரிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட திருவாசகம், அந்த திருவாசகத்திலே மிக அற்புதமான இடங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. திருவாசகத்தினுடைய அதாவது அந்த ஒரு நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நானடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையற அன்புனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தரல்யம் உடையானே என்று சொல்லி திருவாசகத்திலே அதாவது என்ன சொல்றாருன்னா, மணிவாசக பெருமான் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நானடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஒரு அடியார் போல நடித்தால் கூட அடியவராக இல்லாதவர்களும் திருக்கூட்டத்திலே சேர்ந்து அந்த அன்பர்களோடு சேர்ந்து அந்த திருக்கூட்டத்தில் நடித்து கொண்டிருந்தா கூட அந்த அருள் சார்பானது சார்ந்த ஏனையோரையும் அடியவராய் ஆக்கும் என்பது திண்ணம். அதாவது அடியார் மாதிரி வேடமிட்டு கொண்டு அப்படி அடியார் போல இருந்தால் கூட அடியார்களுடைய அமைப்புக்கு அந்த கூட்டத்தோடு சேருகின்ற பொழுது அந்த அடியாருக்கு உண்டான தன்மை வந்துவிடும் என்று சொல்லி நமக்கு சொல்லுவார்கள். அதாவது குருட்டு மாடு மந்தையில் பூந்தா சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடும் சொல்லுவாங்க பெரியவங்க கிராமத்து பக்கம். ஒன்றுமே தெரியலினாலும் பரவாயில்லை, திருவாசக அடியார்களோடு சேர்ந்தாவே போதும், முக்தி அடைஞ்சிடலாம் என்று சொல்லுவார்கள். இதுக்கு ஒரு 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 சின்ன ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். ஒரு வீரசைவர் திருமணத்திலே லிங்கம் தரித்த அடியார்களுக்கு அங்கு தினசரி அமுது நடக்கும். அப்படி லிங்கம் தெரித்த அடியார்களுக்கு தினசரி அமுது நடக்கும் என்பதை 2 கள்வர்கள் அதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த 2 கள்வர்கள் அதை அறிந்து 2 பேருக்கு சிவலிங்கம் எங்கே கிடைக்கும், அவங்களுக்கு கத்திரிக்காயவை அவர்கள் சிவலிங்கம் மாதிரி கழுத்தில் போட்டுட்டு போய் உணவு உண்பதற்காக அங்கே சென்று விடுகிறார்கள். அப்படி கத்திரிக்காயை அணிந்து கொண்டு அவர்கள் அங்கு சென்று எல்லா அடியார்களோடு அவர்களும் லிங்கம் அணிந்த அடியார்களோடு நிற்கின்ற பொழுது அந்த வீரசைவத்தினுடைய தலைவர் வசவன்னர் அங்கு எல்லா அடியார்களுக்கும் அப்படி கற்பூரம் காட்டி கொண்டு வருகின்றார். அந்த சிவலிங்கத்துக்கு கற்பூரம் காட்டி கொண்டு வருகின்ற பொழுது அந்த கத்திரிக்காய்க்கும் சிவலிங்கம் அந்த கற்பூரம் காட்டுகின்ற பொழுது கத்திரிக்காயே சிவலிங்கமாக மாறியது என்று சொல்லுவார். அவர் 2 பேரும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள், கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கத்திரிக்காய் சிவலிங்கமாக மாறி அவர்களும் அந்த ஒரு வீரசைவ அடியார்களாக மாறினார்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அப்படி கள்வர்களையும் மாற்றியது இந்த திருவாசகம், கள்வர்களை கூட அடியார்களாக மாற்றியது இந்த அடியார் வேடம். திருவாசகம் மட்டும் அடியார் வேடம் என்று சொல்லுவது கள்வர்களை கூட ஒரு சைவர்களாக மாற்றியது என்று சொல்வார்கள். நம்முடைய வாதவூரடிகள் திருவாசகத்திலே சொல்லுகின்ற பொழுது அதாவது ஒரு பாடல் சொல்வார், வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானை எனக் கேட்ட வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தால் உருபுணலின் கீழ்மேலாக பதைத்துருக அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தால் நின்றுச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாயண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீ வினைய நேர்க்கென்று சொல்லி அந்த திருப்பாடலிலே நமக்கு சுட்டறுத்தல் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இந்த பாட்டில் சொல்ல, வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே, இப்படி பெருமானை புகழ்ந்து சொன்னான். அப்படியே அதை கேட்டு இறைவனுடைய பெருமைகளை கேட்டு கண்ணிலே நீர் பெருகி அப்படி பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய நீர் போல கண்களிலே அருவி வாயக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது பெருமானை என்னை நீங்கள் ஆட்கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்றார்.
உள்ளந்தால் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். நான் எப்படி இருந்திருக்கணும்னா உள்ளமெல்லாம் உருகி அப்படியே உச்சியிலிருந்து உருகி உடம்பெல்லாம் கண்ணாக இருந்து நான் அழுதிருக்க வேண்டும். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்னா அப்படி இல்லாமல் நெஞ்சு கல்லாகவும் கண்கள் மரமாகவும் இருக்கிறது. பெருமானே, என்னை நீங்கள் ஆட்கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி வாதவூரடிகள் அப்படி அந்த சுட்டறுத்தல் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நமக்கு சொல்லுகிறார். அதே மாதிரி வாதவூரடிகள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது, அதாவது அவர் இந்த உலகியல் வாழ்க்கையில் இருந்த பொழுது இறைவன் எப்படி தன்னை ஈடேற்றினான் என்று சொல்லி அது நமக்கு நம்முடைய வாதவூரடிகள் தன்னுடைய பதிகத்திலே சொல்லுகிறார். தனியனேன், அதாவது பல பிறப்புகள் எடுத்து நான் அப்படியே பிறப்பு எடுத்து 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 எந்த ஒன்றுக்கும் பற்றில்லாமல் நான் இருந்த என்னை நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படியே சொல்றாரு. அதாவது காமவான் சுறாவின் வாய்ப்பட்டு, காமம் என்று சொல்லக்கூடிய சுறாமின் என்னை விழுங்கி கொண்டிருக்கின்ற பொழுது, அப்பொழுது நான் கரையேறுவதற்கு தத்தளித்து கொண்டிருந்த வேளையில் பெருமானே, நீங்கள் எனக்கு 5 எழுத்தை கொடுத்து அந்த 5 எழுத்தினுடைய அதை ஒரு தெப்பமாக கொண்டு நான் மிதந்து கரையேறினேன் என்று சொல்லி இந்த பாடலை சொல்றார். தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்று இன்றி கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கழக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்று எண்ணி 5 எழுத்தின் புனைவிடைத்து கிடைக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லா மள்ளல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே. அது சொல்றாருங்க. அவர் அப்படியே காமவாய்ப்பட்டு என்று காமவான் சுறாவின் வாய்ப்பட்டுன்றார். அப்படி காமம் என்று சொல்லக்கூடிய சுறா மீன் அப்படி விழுங்கி கொண்டிருக்கின்ற பொழுது கடலாகி இந்த பிறவியிலிருந்து என்னை நான் அதை பிடித்து கொண்டு வருவதற்கு 5 எழுத்து துணையாக கிடைத்தது. 5 எழுத்து எனக்கு ஒரு தெப்பமாக கிடைத்தது. பெருமானே, முன்னவனே முதல் அந்தமில்லா மள்ளல் கரை காட்டி, மள்ளல் கரை காட்டினா சிவநெறியை காட்டி, அப்படி இருந்த என்னை நீங்கள் சிவநெறி காட்டி ஆட்கொண்டாய் என்று சொல்லி இறைவனுடைய அந்த ஒரு, அதாவது சாதாரண மக்களை கூட 5 எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த திருவைந்தெழுத்து மந்திரமானது பிறவியை நீக்கும் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் சொல்லப்படுகிறது. நாவுக்கரசு பெருமானை கல்லிலே கட்டி கடலிலே பாய்ச்சுகின்ற பொழுது அவர் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி மேலே வரார். சொற்றுணை வேதியன் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடி கரையேறுகிறார். அந்த செய்தியை நமக்கு நம்முடைய சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது, இருவினை பாசமும் மலக்கள் ஆர்த்தலின் வருபவக்கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய் 5 எழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டும் என்று சொல்வார். சாதாரண மக்களை கூட அந்த 5 எழுத்து கரை ஏற்றும், பிறவி கரை ஏற்றும் என்று சொல்லுகின்ற பொழுது அரசுகளை அது ஏற்றியது ஒன்றும் வியப்பில்லை என்று சொல்லுவார். அதே போல இங்கு மணிவாசக பெருமான் உலகியல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உலகியல் என்று சொல்லக்கூடிய சுறாமீனின் வாயிலை பட்டு அப்படி அல்லல் படுகின்ற பொழுது என்னை கரையேற்றியது 5 எழுத்து என்று சொல்லி நமக்கு வாதவூரடிகள் அருளுகின்றார். இப்படி நம்முடைய மணிவாசக பெருமான் நம்முடைய அடியார்களை எல்லாம் பிரிந்து பெருமானுடைய திருவடியிலே பற்றி கொண்டு அப்படியே அவர் இருக்கின்ற பொழுது உத்தரகோசம் அங்கே செல்லுகிறார். முதலாவதாக இப்போ இறைவனுடைய ஆணை, அவர் தில்லையம்பதி வர வேண்டும் என்று சொல்லி, அந்த தில்லையம்பதி வருவதற்கு முன்பாக அவர் முதலாவதாக சென்ற ஒரு ஆலயம் அவர் உத்தரகோசம் அங்கே. அப்படி உத்தரகோசம் அங்கே சென்று அங்கு இருந்து போய் பார்க்கிறார். பெருமான் வர சொல்லியிருக்கிறார், ஆனால் இறைவனை காண முடியவில்லை. அப்போ தான் எல்லா பக்கம் தேடுகிறார், ஆலயம் முழுக்க தேடி அவர் கிடைக்கவில்லை. அதான் அங்கே தான் பாடுறார், என்னை பெருமானே நீங்கள் விட்டு விடுவாயோ என்று சொல்லி கேட்கிறார். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. அதாவது பெருமானிடத்தில் முழுவதுமாக அந்த தன்னை ஒப்புவிப்பது அந்த பதிகம். அதாவது விட்டு விடுவாயோ பெருமானே, நான் என்னிடத்திலே ஒன்றுமில்லை பெருமான், நான் தளர்ந்து விட்டேன் பெருமானை, என்னை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பதிகம் முழுக்க பாடி புலம்புகின்றார். பெருமான் அங்கு கோலம் காட்டுகிறார். உத்தரகோச மங்கையிலே கோலம் காட்டுகிறார். உத்தரகோச மங்கையில் இருந்து வித்தக ஞானம் காட்டி இயல்பும் என்று சொல்லி நமக்கு தன்னுடைய திருவாசகத்திலே போற்றுகின்றார்.
அங்கே உத்தரகோச மங்கையிலே இறைவன் அவருக்கு அட்டமா சித்திகளை கொடுக்கிறார். இறைவன் அட்டமா சித்திகளை கொடுத்து அங்கிருந்து மீண்டும் தன்னுடைய திருப்பயணத்தை தொடங்குகிறார். அங்கிருந்து அவர் இடைமருதூர் செல்லுகிறார். அவர் திருவிடைமருதூர் சென்று அங்கு பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அங்கிருந்து மீண்டும் அவர் கழுமலம் என்று சொல்லக்கூடிய அந்த கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் என்று சொல்லுவார். அந்த சீர்காழியம்பதி செல்லுகின்றார். சீர்காழியம்பதி செல்லுகின்ற பொழுது அங்கு அவர் பிடித்த பத்து பாடுகிறார். அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புலுத்தலை புலையனேந்தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்களெந்தருளுவதினியே என்று சொல்லி அந்த பிடித்த பத்து பாடி அருள்கிறார் நம்முடைய வாதபுரடிகள். அந்த பிடித்த பத்துல தான் நமக்கு பால் நினைந்தோட்டும் தாயனும் சாலப் பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்று சொல்லி அந்த பாடலையும் அதில் தான் பாடுறார். அதாவது இறைவன் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையம்மை மூலமாக திருமுலைப்பால் கொடுத்து ஞானப்பால் கொடுத்து ஆட்கொண்டதை அங்கு பால் நினைந்தூட்டும் தாயனும் சாலப் பறிந்து என்று சொல்லி நம்முடைய வாதபூரடிகளும் அங்கு போற்றி இருக்கிறார் என்பது ஒரு சிறப்பாக சொல்லுவார்கள். அதே மாதிரி அந்த பதிகத்தில் தான் பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியனேர் கருளி பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே என்று சொல்லுகிறார். பெருமான் எதுக்கு மகிழ்வார் என்று சொன்னால் பூசனைக்கு மகிழ்வார் என்று சொல்லி அந்த பதிகத்திலே சொல்லுகிறார். பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடைய விளக்கே செலுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்று சொல்லி போற்றுகிறார். வாதபுரடிகள் பெருமான் பூசனையை உகந்து ஏற்றுக்கொள்பவன் என்று சொல்லி அந்த பதிகத்திலே போற்றுகின்றார். அங்கிருந்து பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு திருக்கழுக்குன்றம் வருகின்றார். இறைவன் மீண்டும் அவருக்கு அங்கு ஒரு காட்சி கொடுக்கிறார். அங்குதான் பெருமான் குருநாதராக காட்சி கொடுக்கிறார். குருநாதர் தரிசனம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இருவினையொப்பு வந்தால் தான் கிடைக்கும். நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஒரு கருத்து என்னென்றால் இருவினையொப்பு, அதாவது இருவினையொப்பு என்று சொல்லுவது நாம் செய்த நல்வினையின் பயனாக வரக்கூடிய இன்பம். அந்த இன்பம் வருகின்ற பொழுது பெரிய ஒரு மகிழ்ச்சி கொள்ளாமலும் தீவினையின் பயனாக வரக்கூடிய துன்பம் வருகின்ற பொழுது துவண்டு விடாமலும் இரண்டையும் ஒன்று போலவே கருதக்கூடிய ஒரு நிலை இருவினையொப்பு. அப்படி இருவினையொப்பு வந்தாச்சு என்று சொன்னால் இறைவன் குருநாதராக ஆட்கொள்வான். இப்போ மணிவாசக பெருமான் அந்த நிலையில் இருக்கிறார். அங்கதான் அந்த பெருமான் அங்கு வருகிறார். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் கணக்கில்லா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலே என்று சொல்லி திருக்கழுக்குன்றத்திலே பெருமான் அந்த குருநாதராக காட்சி கொடுத்ததை சொல்லுகிறார். எப்போ குருநாதர் காட்சி கொடுப்பார்? இருவினையொப்பு வந்தால் குருநாதர் காட்சி கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு தில்லையை நோக்கி செல்லுகின்றார். அப்படி தில்லையை நோக்கி செல்லுகின்றவர் வழியிலே திருவண்ணாமலை எல்லாம் சென்று மார்கழி மாதத்திலே நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் பாடிக்கொள்வதை பார்க்கிறார். அதை பார்த்த பிறகு நம்முடைய வாதபுரடிகள் அங்குதான் திருவெம்பாவை பாடுகிறார். முதல் 10 பாடல்கள் அந்த பெண்கள் எல்லாம் துயில் எழுப்புவது போலவும், அடுத்த 10 பாடல்கள் நீராடிக்கொண்டு இறைவனுடைய பெருமைகளை பேசிக்கொள்வது போலும் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு இது என்று சொல்லி அங்கிருந்து மீண்டும் நம்முடைய வாதபுரடிகள் தில்லையம்பதி செல்லுகிறார். தில்லையம்பதியிலே அருமையான பதிகங்களை எல்லாம் நமக்கு நிறைய பதிகங்களை தில்லையம்பதியிலே அருள்கிறார். அங்குதான் அவர் தில்லையம்பதியிலே ஒரு பரணசாலை அமைத்து அங்கு ஒரு தவச்சாலை அமைத்து அந்த தவச்சாலையில் அமர்ந்து கொண்டு பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். முதல்ல அவர் கண்டப்பத்து பாடுகிறார். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலே அந்த கண்டப்பத்து பாடி அதற்கு பிறகு பெருமானுக்கு தூது விடுவது போல கோத்தும்பி பாடுகிறார். கோத்தும்பியில் தான் சொல்றார், தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைதோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எழும்புள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி என்று சொல்லி திரு கோத்தும்பி பாடுகிறார். அதாவது குனிப்பு என்று சொல்லுவது கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய பெருமானை சொல்லுகிறார். தினைத்தனையுள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதேனார். அதாவது வண்டை பார்த்து சொல்லுகிறார், ஒரு திணையளவு தேன் இருக்கக்கூடிய பூவிலே
நீ சென்று அந்த அந்த தேனை உண்பதனால் உனக்கு என்ன ஒரு இன்பம் வரப்போகிறது, அங்கு உள்ளே சென்றால் அங்கு ஒரு தேன் இருக்கிறது, அந்த தேன் உண்ண வேண்டும் என்பது கூட இல்லை, நினைத்தால் போதும், கண்டால் போதும், பேசினால் போதும், எப்போதும், அதாவது நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எழும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கு சென்றுவதாய் கோத்தும்பி. நினைச்சா போதும், கண்டால் போதும், பேசினால் போதும், எலும்புகளெல்லாம் அப்படி உருகக்கூடிய அளவுக்கு இன்பம் கிடைக்கும் என்று சொல்லி, அப்படி இருக்கக்கூடிய கூத்தியற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த கூத்த பெருமானை சென்று அவரிடத்திலே சொல் என்று சொல்லி கோத்தும்பியில் சொல்லுகிறார். இதிலே பூ என்று சொல்லுவது இந்த உலகம் என்று சொல்லியும், தேன் என்று சொல்லுவது உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பம். பூவினில் தேன் உண்ணாதே என்று சொன்னால் இந்த உலகியல்ல இருந்து கொண்டு உலகில் இன்பங்களை நுகர்ந்து கொண்டு இருக்காதே, பெருமானிடத்திலே சென்று பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி மணிவாசக பெருமான் இந்த பதிகத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். அப்படி அந்த பதிகத்தில் தான் கண்ணப்ப நாயனாருடைய ஒரு அன்பை போற்றுகின்றார். கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டுருளி வண்ண பணித்து என்னை வாயென்ற வான்கருணை சுண்ணப்புண் நீற்றற்கே சென்றோதாய் கோத்தும்பி என்று சொல்லி, கண்ணப்பரை ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த காரணத்தை கொண்டு என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் பெருமானே என்று சொல்லி கண்ணப்பருடைய அன்பை வியந்து போற்றுகின்றார் நம்முடைய வாதபுரடிகள். அதே மாதிரி அந்த பதிகத்தில் நமக்கு கோத்தும்பியில தான் நம்முடைய கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாதொரு பாகனாருடைய அந்த ஒரு திருவுருவச் சிலையை, அந்த ஒரு தோற்றத்தை அப்படியே போற்றுகின்றார். தோலும் துகிலும் குளையும் சுருள் தோடும் பால்வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வலையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி என்று சொல்லி போற்றுகின்றார். தோலும் துகில், தோல் என்று சொல்லுவது தோளாடை, அது இறைவனுக்குரிய பாகம். துகில் என்று சொல்லுவது சேலை, அது அம்பாளுக்குரிய பகுதி. குலை என்று சொல்லுவது பெருமானு அணியக்கூடியது குலை. தோடு என்று சொல்லுவது உமையம்மை அணியக்கூடியது. பால் வெள்ளை நீர் என்று சொல்லுவது இறைவனுடைய பாகம். பசுஞ்சாந்தம் பைங்கிளியும் என்று சொல்லுவது உமையம்மையினுடைய பாகம். சூலமும் தொக்க வலையும் என்று சூலம் என்று சொல்லுவது இறைவனுடைய சூலம். வலை என்று சொல்லுவது உமையம்மையினுடைய வலை என்று சொல்லி, அப்படி தொன்மை கோலம் அப்படின்னா ரொம்ப பழமையான கோலம், கந்தபுராணத்துக்கு முற்பட்ட கோலம் என்று சொல்லி சொல்லுவார்கள். தொன்மை கோலமாக இருக்கக்கூடியது இரண்டே இரண்டு இடங்கள் சொல்லுவார்கள். ஒன்று நம்முடைய திருச்செங்கோட்டிலே ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய மாதொரு பாகனார் என்று சொல்லக்கூடிய இந்த உருவம். இன்னொன்று சீர்காழியிலே அவர் தோணியப்பராக திருநிலை நாயகியாக இருக்கக்கூடிய, அதுலேயும் மான்மொழி இருக்கார். இந்த மான்மொழி இல்லாத கோலம்தான் தொன்மையான கோலம் என்று சொல்லி சொல்லுவார்கள். ரொம்ப பழமையான கோலம் என்று சொல்லி சொல்லுகிறார். அதே அந்த திருப்பதிகத்தில் தான் நம்முடைய வாதவூரடிகள் இறைவனிடத்திலே சொல்லுகிறார், பெருமானே, நான் உங்களிடத்திலே அன்பு இல்லை என்று சொல்லுவது எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பெருமானே. ஆனால் நீங்கள் என்னை ஒரு அடியவனாக என்னை நீங்கள் ஆட்கொண்டது எல்லோரும் அறிவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இறைவனிடத்திலே மிகுந்த அன்புடையவர், அழுது அடியடைந்த அண்ணல் நம்முடைய வாதவூரடிகள். ஆனால் அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்றார், நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார், ஆனகருணையும் அங்குற்றே தானவனே கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி என்று சொல்லி தன்னுடைய நிலையை எந்த ஒரு இடத்திலும் பெரிதாக சொல்லிக் கொள்வது பெரியோருடைய இயல்பே அல்ல. வாதவூரடிகள் அன்பு கூட நான் பெருமானிடத்திலே முழுமையாக செய்யவில்லை என்று சொல்லி அதான் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி இந்த பதிகத்திலே போற்றிய நம்முடைய வாதவூரடிகள் கோயில் மூத்த திருப்பதிகம் என்று சொல்லி தில்லையம்பதியில் அருளுகிறார். அந்த மூத்த திருப்பதிகத்திலே போற்றுகின்றார். உடையால் உந்த நடுவிற்கும் உடையால் நடுவில் நெய்யிருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பழத்துள் என்கருத்து முடிய வண்ணம் முன்னின்று என்று சொல்லி போற்றுகின்றார். அதாவது உடையால் உந்த நடுவிருக்கிறார், உமையம்மை உங்களுக்குள் இருக்கிறார். உடையால் நடுவில் நெய்யிருத்தி, நீங்கள் உமையம்மைக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க இரண்டு பேரும் சேர்ந்து எனக்குள்ள இருக்கிறீங்க பெருமானை. உடையால் உந்த நடுவிற்கும் உடையால் நடுவில் நெய்யிருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால், ஆனா நீங்க ரெண்டு பேரும் எனக்குள்ள இருக்கிறீங்க பெருமானை. நான் எங்க இருக்கணும்னு விரும்புறேன்னா என்னை நீங்கள் அடியார் திருக்கூட்டத்தில் சென்று இருத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்.
அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்துள் என் கருத்து முடியவன். இறைவனே இறைவி 2 பேரும் தனக்குள்ள வந்தாலும் சரி, ஆனால் நான் இருக்க வேண்டியது பெருமானே உன்னுடைய அடியாருடைய திருக்கூட்டத்திலே நீங்கள் எனக்கு அதுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே போற்றுகின்றார் நம்முடைய மணிவாசகர் பெருமான். அதே மாதிரி அதே திருப்பதிகத்தில் சொல்லுகிறார், பெருமானை விட்டு கொஞ்ச நாள் பிரிந்திருக்கிறார். அப்படி பெருமானையும் அடியார்களையும் விட்டு பிரிந்திருக்கின்ற பொழுது அவர் இறைவனிடத்தில் என்ன கேட்கிறார் அப்படின்னா, உன்னுடைய திருளார் கூட்டம் அடியாருடைய கூட்டத்தை காட்ட வேண்டும் பெருமானே. அப்படி அடியார் கூட்டத்தை காட்டவில்லை என்று சொன்னால் நான் செத்தே போய்விடுவேன், எல்லோரும் பார்த்து சிரிப்பார்கள் என்று சொல்லி அந்த பதிகத்திலே போற்றுகின்றார். அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரார், பொருளாக என்னை ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வாயென்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரே என்று சொல்லி பாதபுரடிகள், அதாவது அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார்? பெருமானை நீங்களே என்னை அருள் செய்யவில்லை என்று சொன்னால் எனக்கு யார் நிற்பார்கள்? என்னை அஞ்சேல் என்று யார் சொல்ல முடியும் என்று சொல்லி பொருளாக என்னை புகுந்தாண்ட என்னையெல்லாம் ஒரு பொருளாக நினைந்து நீங்கள் ஆட்கொண்டீர் பெருமானே. அப்படி ஆட்கொண்ட பெருமானே, எனக்கு உங்களுடைய திருளார் கூட்டம் காட்டைய, திருளார் என்று சொன்னால் தெளிந்த ஞானமுடைய அடியார்கள், அடியார் கூட்டத்தை காட்டவில்லை என்று சொன்னால் நான் செத்தே போவேன், எல்லோரும் பார்த்து சிரிப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய கோயில் மூத்த திருப்பதிகத்திலே நமக்கு போற்றுகின்றார் நம்முடைய வாதுபூரடிகள். அதே மாதிரி ஆசைப்பத்து என்று சொல்லக்கூடிய பதிகத்தில் சொல்றார், பெருமானே உன்னுடைய பழைய அடியார் கூட்டம் காண வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். செடியாராக்கை திறமர வீசி சிவபுர நகர்வுக்கு கடியார் சோதி கண்டு கொண்டேன் கண்யனை கலிகோர படிதானெல்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே சொல்றார். உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று சொல்லி ஆசைப்பத்தில் சொல்றார். பெருமானே கோயில் மூத்த திருப்பதிகத்தில் திருக்கூட்டம் வேணும்னு கேட்கிறார். அதற்கடுத்து ஆசைப்பத்தில் சொல்றார், உன்னுடைய அடியார் கூட்டம் எனக்கு வேணும், அடியார் கூட்டத்தை காண நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அதிசயப்பத்தில் அவருக்கு அடியார் கூட்டம் கிடைத்து விடுகிறது. அப்படி அடியார் கூட்டம் கிடைத்ததுக்கு பிறகு பெருமான் எனக்கு கூட ஒரு அடியார் கூட்டத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அதிசயப்படுகிறார். ஏன்னா இறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு கூட பெருமான் ஒரு அடியார் திருக்கூட்டத்தை கொடுத்துட்டார் என்று சொல்லப்ப இந்த உலகத்திலே சிறந்தது எது என்று சொன்னால் ஞானியர்கள் விரும்புவது அடியார் கூட்டம்தான். அதான் சொல்றார் எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாம் என்று சொல்றார். அப்படின்னா எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனால் பெருமானே அஞ்செழுத்தை சொல்லுவதற்கு கூட எனக்கு விதி இல்லை என்று சொல்லுகிறார். அப்புறம் சொல்றார் நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு நல்வினை நயவா, நல்ல ஞானிகளோடு சேருவதற்கு எனக்கு நல்ல வினை இல்லை, நல்வினை இருந்தாதான் நல்ல ஞானிகளோடு சேர முடியும் என்று சொல்லுகிறார். மீண்டும் சொல்றார் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே, இந்த மண்ணுலகத்திலே பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது, பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது, பிறப்பதற்கே தொழிலாக இறக்கின்றாரே என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்வார். அது மாதிரி பிறப்பதும் இறப்பதும் தொழிலாக இருக்கக்கூடிய எனக்கு பெருமானே அண்ணல் என்ன கூட நீங்க ஆண்டது மட்டுமல்ல அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே. பாருங்க, இப்படி இருக்கக்கூடிய எனக்கு கூட நீங்க என்னை ஆட்கொண்டது மட்டும் அது கூட பெருமை இல்லை, ஆனால் அடியார் கூட்டத்திலே சேர்த்தது எனக்கு அதிசயமாக இருக்கிறது, எனக்கு கூட இப்படி ஒரு அடியார் திருக்கூட்டமா என்று சொல்லி அதிசயப்பத்திலே போற்றுகின்றார். அதே மாதிரி நம்முடைய திருப்படையாட்சி என்று சொல்லக்கூடிய பதிகத்திலையும் நம்முடைய பாதபுரடிகள் சொல்றார் சங்கு திரண்டு முரண்டெழு மோசை தலைப்பன ஆகாதே ஆசையெல்லாம் அடியார் அடியோம் என்னும் அத்தனை ஆகாது என்று சொல்லி அவருக்கு ஆசையே அடியார் திருக்கூட்டம் தான் என்று சொல்லி அதிலும் பதிவு செய்து காட்டுகிறார். கந்தர் கழிவெண்பாவில் நம்முடைய குமரகுருவர் சொல்லுவார் தம்மை விடுத்தும் ஆய பழைய அடியாருடன் கூட்டி என்று சொல்லுவார். அது மாதிரி நம்முடைய வாதவூரடிகளும் பழைய அடியார் திருக்கூட்டத்தில் இருப்பதற்கு ரொம்ப ஆசைப்படுகிறார் என்று சொல்லுவார். அதே மாதிரி நம்முடைய
நம்முடைய அப்பர் சாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் சொல்லுகின்ற பொழுது வீடினார் அந்த ஒரு திருப்பாடலில் சொல்லுவார். அதாவது வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடிச் சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே என்று சொல்லுவார். அதாவது அவர் சொல்லுகிறார், வீடினார் அந்நெறி விழுமிய தொண்டர்கள் என்று சொல்லி, அடியார் பெருமக்கள் எல்லாம் நல்ல விழுமிய தொண்டர்கள், நல்ல பக்குவமுடைய அடியார்கள் எல்லாம், சிறந்த அடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். அதை அங்கு செல்லுவதற்கு ஓடினேன் ஓடி சென்றேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா வேகமாக ஓடினாராம். அங்கே ஓடி சென்று உருவம் காண்டலும், அங்கே போனால் இறைவனுடைய திருவுருவத்தை பார்த்தேன், அடியார்கள் இருக்கக்கூடிய சபையில் இறைவனை பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி அடியார் திருக்கூட்டம் அவ்வளவு உயர்ந்தது என்று சொல்லி அப்பர் சாமிகளும் நமக்கு அருளுகின்றார். அப்படிப்பட்ட அந்த நம்முடைய அடியார் திருக்கூட்டம் நம்முடைய வாதவூரடிகள் அவர் எண்ணப்பதிகத்திலையும் பதிவு செய்து காட்டுகிறார். எண்ணப்பதிகம் என்று சொல்லுவது நூலாசிரியர் தன்னுடைய எண்ணத்தை முழுமையாக பதிவு செய்வது. அந்த எண்ணப்பதிகத்திலே நம்முடைய வாதவூரடிகள் சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஒளியா இன்பத்து உவகை என்று சொல்லுவார்கள். நீங்காத இன்பம், அதாவது ஒளியா இன்பத்து உவகை அது எங்க கிடைக்கும் அப்படின்னா அடியார் திருக்கூட்டத்தில் தான் கிடைக்கும். அதாவது சொல்றார், நீங்காத இன்பம், அதான் ஆசைப்பத்தில் சொன்னது ஒன்று, அதிலிருந்து வேறாக சிலவற்றை கூறியுள்ளார் நம்முடைய வாதவூரடிகள் என்று சொல்லுகிறார். அதான் சொல்றார், பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல, ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே, ஓருருவாயன் என் திருவருள் காட்டி என்னையும் உயர்கொண்டருளே. வாதவூரடிகள் சொல்றார், எண்ணப்பதிகத்தில் எண்ணத்தை பதிவு செய்து காட்டுகிறார். அது சொல்றார், பாருருவாய பிறப்பற வேண்டும், இந்த மண்ணுலகத்தில் பிறக்கக்கூடிய பிறப்பு எனக்கு நீங்க வேண்டும் பெருமானே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்திலே பக்தி செய்ய வேண்டும்ங்கிறார். அப்ப இறைவனை பக்தி செய்தால் பிறப்பு நீங்கும். ஆனால் அந்த பக்தி நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்க இருக்கணும்? அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அதாவது சிறப்பையே வடிவமாக உடையவனே சிவபெருமானே, செந்தாமரை மலர் போன்ற அரிய உருவத்தை உடைய எனது அரிய அமுதமானவனே, அந்த பிறவிகள் வாராது ஒழிய வேண்டும், அதற்கு நான் உன்னிடத்திலே அன்பு வைக்க வேண்டும், அந்த அன்பையும் நான் அடைய வேண்டும், அது நிலைக்க உன்னுடைய அடியார் திருக்கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் சொல்றார், அப்படி அடியார் கூட்டத்தின் நடுவில் ஒப்பற்ற வடிவமாகிய உன்னுடைய திருவருளை காட்டி அடியேனையும் உய்து பெறும்படி சேர்த்து கொண்டருள்வாயாக. நீ அடியார் கூட்டத்தில் எனக்கு நான் இருக்கணும். ஆருருவாய என் ஆரமதே உன் அடியவர் தொகை நடுவே, அந்த அடியார் தொகை நடுவில் இருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய உருவத்தை காட்டி, உன்னுடைய திருவருளாகி அந்த உருவத்தை காட்டி நீ என்னையும் உய்ய கொண்டருளே என்று சொல்லி என்னை நீங்கள் வந்து அடியனை உய்து வரும்படி சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாதவூரடிகள் எண்ணப்பதிகத்திலே நம்முடைய பெருமானிடத்திலே போற்றுகின்றார். அப்படி ஒரு நூலாசிரியர் தன்னுடைய எண்ணத்தை பதிவு செய்யக்கூடிய இடம் அந்த எண்ணப்பதிகத்திலையும் அதான் சொல்லுகிறார் என்று சொல்லி, அதாவது அடியார்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இறைவனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருக்க வேண்டும், அதே மாதிரி அடியாருடைய பெருமைகளை பேசிக்கொண்டிருக்க வேண்டும். முருகநாயனாருடைய திருமடத்தில் நம்முடைய 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீலக்க நாயனார், சிறு தொண்ட நாயனார், 6 நாயன்மார்கள் தங்களுடைய திருக்கூட்டத்தோடு இருந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய சேக்கிழ பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். திருப்பதிக செழுந்தமிழின் திறம்போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையின் மடப்பாவை இடப்பாக பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையனை விரித்துரை தங்கு ஒருப்படு சிந்தையினாலே உடனுறைவின் பயன் பெற்றார் என்று சொல்லுகிறார். இப்போ எல்லாரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் நல்ல பதிகம் பாடிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு இறைவனுடைய பெருமைகளை பேசிக்கொண்டிருந்தார்கள். இறைவனுடைய பெருமைகளை பேசிக்கொண்டது மட்டுமல்ல, அடியார் பெருமைகளையும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்படி ஒன்றாக இருந்தவருடைய பயனை அடைந்தார்கள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு போற்றுகின்றார். இப்படி அதாவது நம்முடைய பெரிய புராணத்தில் பல இடங்களிலே அடியார்களோடு சேர்ந்திருந்த அந்த பெருமையை நமக்கு போற்றி இருக்கிறார்கள். அதே மாதிரி நமக்கு இந்த பதிகத்திலே நமக்கு பத்திலனேனும், அதாவது பத்திலனேனும் பணிந்திலனேனும் உன்
உயர்ந்த பைங்கடல்கான பித்திலனேனும் பிதற்றிலனேனும் பிறப்பருப்பாய் எம்பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனையானம் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே என்று சொல்லி, பெருமானே முத்து போன்றவனே மாணிக்கத்தை போன்றவனே என்னுடைய தலைவனே என்று, அதாவது நான் உன்னை பிரிய முடியாது என்னால் என்று சொல்லி என்னுடைய பிறவியை போக்கி நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த எண்ணப்பதிகத்திலே பதிவு செய்து காட்டுகிறார். அப்படி பெருமான் நிறைவாக இறைவன், அதாவது மணிவாசக பெருமான் அற்புதங்களும் செய்து காட்டுகிறார். நமக்கு மணிவாசக பெருமான் ஈழத்தில் இருந்து வந்த ஒரு ஈழ அரசனுடைய மகளை அவர் அந்த பெண் பிறவியிலே ஊமையாக இருந்த அந்த ஒரு பெண்ணை நம்முடைய மணிவாசக பெருமான் பேச வைத்து அந்த பெண் மூலமாகவே அந்த புத்தருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வைத்த ஒரு பெருமை நம்முடைய மணிவாசக பெருமானுடைய வரலாற்றிலே அரங்கேறி இருக்கிறது. தில்லையம்பதியில் இங்கிருந்து சென்ற ஒரு பெரிய அடியவர் ஈழத்திலே சென்று அங்கு செம்பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், பொன்னம்பலம் என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, அது என்ன இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எல்லோரும் கேட்கின்ற பொழுது, அவர் கூத்த பெருமான் தான் அதற்கு பொருள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கிருந்த புத்தர்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கின்றார்கள். எங்களுடைய புத்த மதம்தான் உலகத்திலே பெரியது, எங்களுடைய புத்தர் தான் உயர்ந்த கடவுள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இல்லை என்று சொல்லி அவர் வாதிட, அவர்கள் நாங்கள் அங்கு தில்லையம்பதியிலே நாங்கள் நிரூபிப்போம் எங்களுடைய ஒரு மதத்தினுடைய பெருமை என்று சொல்லுகின்ற பொழுது, அப்பொழுது அரசன் தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய மகள் ஊமையாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணோடைய அவரும் அரசனும் அந்த பெண்ணை அனுப்பி அவரும் வருகிறார்கள். தில்லையம்பதியிலே சேருகின்ற பொழுது அந்தணர்கள் இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறார்கள். புத்தர்கள் எல்லாம் வாதிட வருகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்பொழுது இறைவன் சொல்லுகிறார், அங்கு ஒருவர் மணிவாசகர் என்று சொல்லி மாணிக்க வாசகர் அங்கு இருக்கிறார், அவரை அழைத்து கொண்டு வாதிடச் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாதபுரடிகள் வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அவர்களை சிவ நிந்தனை செய்யக்கூடியவர்களை நான் நேரிலே பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு திரைச்சீலை அமைத்து, அந்த திரைச்சீலைக்கு மறுபுறம் அவர்கள் இருக்க இவர் இந்த புறம் இருந்து அங்கு வாதத்தை சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லியும் அவர்கள் கேட்பது இல்லை. அதனால் கலைமகளிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமான், இறைவனை நிந்தனை செய்யக்கூடியவருடைய நாவிலிருந்து நீங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அத்தனை பேரும் ஊமையாகி விடுகின்றார்கள். அப்படி ஊமையாகின்ற பொழுதுதான் அந்த பெண்ணை பதில் சொல்ல, அந்த ஊமை பெண்ணை பேச வைத்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வைக்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். அதுதான் திருச்சாலல் என்று சொல்லக்கூடிய 20 பாடல்கள். பூசுவது வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி, பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டருளும் ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலலோ என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தை 20 பாடல்கள் மூலமாக அவர்களுடைய வினாக்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வைத்தது மட்டுமல்லாது அவர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் பேச வைத்து அந்த அரசனும் நம்முடைய சைவத்தை சார்ந்தான் என்று சொல்லி நமக்கு நம்முடைய ஒரு வரலாற்றிலே சொல்லப்படுகிறது என்று சொல்லி நிறைவாக நம்முடைய பெருமான் என்ன செய்கிறார்னா, அப்படியே மணிவாசக பெருமானுடைய அந்த பாடல்களில் எல்லாம் அப்படி உருகி நிற்கின்ற பொழுது அப்படியே பெருமான் ஒரு புலவராக வருகிறார். புலவராக நம்முடைய அடிகளிடத்திலே நீங்கள் பாவை பாடிய வாயால் கோவை பாடுகை என்று சொல்லி கேட்கின்ற பொழுது நீர் யார் என்று சொல்லி வினவுகின்றார். நான் பாண்டி நாட்டிலே வரக்கூடிய ஒரு புலவர் என்று சொல்ல அவரும் நம்முடைய அடிகளும் அந்த பாவை என்று சொல்லுவது திருவம்பாவை என்று சொல்லுவார். அப்படி திருவாசகம் பாடிய அந்த திருவாயினாலே பெருமானிடத்தில் அளவற்ற அன்பு கொண்ட அந்த நிலையை கோவையாராக 400 திருப்பாடல்கள் அருளி செய்கின்றார். அப்படி அருளி செய்து அப்படி இறைவரே அங்கு அந்த ஒரு அந்தணர் வடிவம் கொண்டு திருவாசகம் திருக்கோவையார் இரண்டையும் தாம் எழுதி கைச்சாத்திட்டு இறைவன் 2 நூலையும் எழுதி தன்னுடைய கைச்சாத்திட்டு அதை கனக சபையிலே வைக்கிறார். அப்படி கனக சபையில் வைக்கின்ற பொழுது அந்தணர்கள் வியந்து அதை அவிழ்த்து பார்க்கிறார்கள்.
அப்படி அவிழ்த்து பார்க்கின்ற பொழுது அம்பலவாணருடைய கையெழுத்து இருப்பதை அறிந்து அவர்கள் பெருமானுடைய கையெழுத்து அதில் இருக்கிறது. அதை பார்த்து அவர்கள் அடிகளை அணங்கி நடந்தது என்ன என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், திருக்கோவையார் திருவாசகர் ரெண்டையும் அவர் எழுதி கொண்டார், புலவராக எழுதி கொண்டார் என்று சொல்ல அதிலே அம்பலவானுடைய கையெழுத்து இருப்பதை பார்த்து தெளிவாளர் திருவாசகத்துக்கு பொருள் கேட்கின்றார்கள். அப்படி திருவாசகத்திற்கு வாதவூரடிகளிடத்திலே பொருள் கேட்கின்ற பொழுது குணம் கடந்த தில்லை கூத்த பெருமானே அதனுடைய பொருள் என்று சொல்லி அவர் அப்படியே அந்த அம்பலவானுடைய அருள் திருவடியின் கீழ் இரண்டர கலந்து கொள்ளுகிறார். வாதவூரடிகள் இரண்டர கலந்து கொள்ளுகின்ற பொழுது அப்படியே பெருமானுடைய திருவடியிலே அப்படி ஐக்கியமாகி விடுகிறார். அப்படி ஆனதுதான் இந்த ஆனி மகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருநாள் என்று சொல்லி வாதவூரடிகளுடைய அந்த திருவடி தாமரைகளை நாம் எல்லோரும் மனமாற மகிழ்ந்து வாதவூரடிகள் இன்னும் பல பதிகங்களில் நமக்கு, அதாவது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலையிலே வைத்து போற்றப்படுவது திருவாசகம். பக்தி இல்லாதவர்களுக்கு கூட திருவாசகத்தை படித்தால் பக்தி வரும் என்று சொல்லுவார்கள். அது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லி அந்த திருவாசகத்தினுடைய ஒரு பெருமை, அதை இமைப்பொழுது கூட என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காதவன் இறைவன் என்று சொல்லி வாதவூரடிகள் போற்றியிருக்கிறார் என்று சொல்லி, அதுவும் திருவாசகத்திலே நமக்கு அச்சப்பத்திலே சொல்லுகின்ற பொழுது புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யர்த மெய்யும் மஞ்சேன் என்று சொல்லக்கூடிய பதிகத்தில் பெருமானை தவிர வேறொரு தெய்வம் உண்டு என்று சொல்லுகின்றவர்களை கண்டால் எனக்கு அச்சமாக இருக்கிறது, மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்து எம்பெம்மாருக்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்று சொல்லி இறைவனிடத்திலே அன்பு இருக்க வேண்டும், அதன் திருநீறு பூசி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீரு பூசார்களை கண்டால் நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார். இறைவனை தவிர வேறொருவரை தலைவராக கொள்ளுகின்றவர்களை கண்டால் எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று சொல்லுவார். இப்படி பல பதிகங்கள் நமக்கு உருக்கமாக இருக்கக்கூடிய திருப்பதிகங்கள் என்று சொல்லி நமக்கு நம்முடைய வாதவூரடிகள் நிறைவாக பாடியது யாத்திரை பத்து என்று சொல்லுவார்கள். ஏன்னா அருணை வடிவேல் முதலியாருடைய ஒரு உரையிலே அவருடைய கருத்தாக சொல்லுவது, வகைப்படுத்துகின்ற பொழுது இப்படி வகைப்படுத்தி இருக்கிறார்கள், ஆனால் நிறைவாக அருளி செய்யப்பட்டது யாத்திரை பத்தாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார். பூவார் சென்னி மன்னன்யம் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வால் உருக்கும் வெள்ள கருணையினால் என்ன பட்டன்வாய் ஆட்பட்டீர் உருப்படுமின் போவோம் காலம் வந்ததுகான் பொய்விட்டு உடையான் கல் புகவே என்று சொல்லி நம்முடைய வாதவூரடிகள் யாத்திரைப்பத்திலே இறுதியாக பெருமானுடைய திருவடியிலே சென்று சேருவதுதான் சிறந்த நெறி என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி ஆனால் நமக்கு இறுதி பதிகமாக வைக்கப்பட்டிருப்பது அச்சோப்பத்து என்று சொல்லக்கூடிய இந்த அச்சோப்பத்து, முக்தி நெறி அறியாத மூர்க்கருடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரு வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக் கருளியவார் அற்பெறுவார் அச்சோவை என்று சொல்லி இறைவன் அவருக்கு மலங்களையெல்லாம் நீக்கி அப்படியே அந்த பெருமானுடைய திருவருள் இன்பத்தை கொடுத்து ஆட்கொண்டதை வேறு யார் அறிய முடியவே என்று சொல்லி அச்சோப்பதிகத்திலே போற்றுகின்றார். அதாவது முதல்ல நம்முடைய மலங்கள் நீங்க வேண்டும், அப்படி மலங்கள் நீங்கினாத்தான் பெருமானுடைய திருவருள் நமக்கு வாய்க்கும். அந்த மலம் எப்போ நீங்கும்னா இறைவனிடத்தில் உண்மையான அன்பு கொள்ளுகின்ற பொழுதுதான் மலம் நீங்கும். வினை மலம் இதெல்லாம் எப்போ நீங்க அப்படிங்கிறது சிவஞான போதத்தில் நமக்கு 10ஆம் சூத்திரத்தில் நம்முடைய மெய்கண்டார் சொல்லுகிறார். அவனே தானேயாகிய அந்நெறி ஏகனாகி இறைவனை நிற்க மலம் மாயை தன்னோட வல்வினை இன்றே என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அது போக நம்முடைய வாதவூரடிகள் செய்த பிட்டுக்கு மண் சுமந்தது எல்லாம் மிக பெரிய ஒரு சரிதமாக நமக்கு பேசப்படுவது. நம்முடைய பாண்டி நாட்டிலே நம்முடைய வாதவூரடிகள் அவதரித்து அவர் ஒரு யாத்திரையாக அங்கிருந்து உத்தரகோசமங்கை திருப்பெருந்துறையிலே இருந்து, திருப்பெருந்துறை தான் அவரை இறைவன் ஆட்கொண்ட பதி, அங்கிருந்து உத்தரகோசமங்கை அவர் அட்டமா சித்திகள் பெற்று அங்கிருந்து திருக்கழுக்குன்றத்திலே குருநாதராக இறைவனை அடைய பெற்று அதற்கு பிறகு தில்லையம்பதி வருகிறார். தில்லையம்பதியிலே நீண்ட நாட்கள் தங்கி இருந்து பல பதிகங்களை நமக்கு அங்கு அருள் செய்து அதற்கு பிறகு பெருமானோடு இரண்டர கலந்து விடுகிறார் நம்முடைய வாதவூரடிகள். அறிவால் சிவமே வடிவமாக பெற்றவர் நம்முடைய வாதவூரடிகள் என்று சொல்லி
வாதவருடையுடைய திருவடித்தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம். சிவாய்.